யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராய 1970களில் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அமெரிக்க பக்தர் லீ சோவிக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வருடந்தோறும் பகவான் யோகி ராம் சரத்குமாரை பார்ப்பதற்காக அமெரிக்காவிலேருந்து இங்கே வருவார். அப்போ அந்த லீ சோவிக் என்கிற பக்தர் கூட ஜெசிகா அப்படிங்கிற ஒரு அம்மையாரும் வருவாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்காவில் உள்ளவங்க. இந்த ஜெசிகா அவங்க பகவான் யோகி ராம் சரத்குமாரை திருவண்ணாமலையில் வந்து தரிசித்து அவர் மேலே அபரிதமான பக்தி. அப்போ அவங்க யூஎஸில் இருக்கிறச்ச அவங்களுடைய பணி என்னன்னா, வாழ்க்கையில் துன்பப்படுறவங்க, துயரப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, இவங்க கவுன்சிலிங் தேடி போனால் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும், மனசு சரியில்லை அப்படின்னா. அப்படி இருக்கிறச்ச அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு இடம் சிட்டி இருக்கு. அங்கே ஒரு பையன், ஒரு 24 வயசு பையன், அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்க நீதிமன்றம் 1970களில் அந்த 24 வயது இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுள் தண்டனையில் ஒரு 2 ஆண்டுகள் தண்டனை எப்படின்னா, 24 மணி நேரம் இல்லையா ஒரு நாளைக்கு, அதில் 1 மணி நேரம் தான் திறந்து விடுவாங்க. பாக்கி 23 மணி நேரமும் அவன் இருக்கக்கூடிய சிறை சாலை எப்படி இருக்கும்னா, கை காலெல்லாம் நீட்ட முடியாது, அப்படியே முடங்கி இருக்கணும் உள்ள. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் அப்படி முடங்கி இருக்கணும். கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களை யாராவது அப்படி ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சா எப்படி இருக்கணும்? கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, அப்படியே உட்கார்ந்த மாரிக்கு அப்படியே உட்காந்துருக்கணும். ஒரே 1 மணி நேரம் உங்களை திறந்து விடுவாங்க. அந்த 1 மணி நேரம் தான் நீங்கள் கையை காலை நீட்ட முடியும். எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள். அந்த தம்பி எப்படி என்ன மனநிலையில் இருந்திருப்பாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ இவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கை பற்றி கேள்விப்பட்டோன்னா அந்த தம்பி வந்து இந்த ஜெசிகாவுக்கு கடிதம் எழுதுகிறாப்புல, எனக்கு கொஞ்சம் மன ரீதியாக எனக்கு பயங்கர துன்பமாக இருக்குது, எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு எழுதுகிறப்போ இந்த ஜெசிகா அம்மையார் அவங்களுக்கு பதில் எழுதுகிறாங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுடைய, நீங்கள் இவ்வளோ பெரிய கொடுமையான துன்பங்களை குற்றங்களை செய்து இன்னைக்கு சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா லெட்டர் எழுதுகிறாங்க. அப்போது இந்த லெட்டர் கரஸ்பாண்ட் போக 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 இந்த ஜெசிகா அந்த லாஸ் ஏஞ்சல் சிறையில் இருக்கக்கூடிய அமெரிக்க இளைஞனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இப்படி ஒரு இறை அவதாரம் ஒருத்தர் இருக்கார், மனித வடிவில் இருக்கிறார், அவருடைய பெயர் யோகி ராம் சரத்குமார். நீ இந்த யோகி ராம் சரத்குமார்ங்கிற நாமத்தை நீ விடாமல் ஜெபிப்பாயானால் நீ இந்த கொடிய துன்பத்திலிருந்து, இந்த கொடுமையான துன்பத்திலிருந்து நீ முற்றிலும் விடுபடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நாளடைவில், அப்போ அந்த காலத்தில் லெட்டர் தானே, செல்ஃபோனு ஃபோன்லாம் பேச முடியாது, அது லெட்டர் போக 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 இந்த கொடும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயான்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் நாளடைவில் சொல்ல 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 அந்த ஜெயிலர் ஒரு நாள் இவருடைய அந்த 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை 1 ஆண்டாக குறைக்கிறார். 1 ஆண்டு இருந்தால் போதும், இந்த கொடுமையான சிறையிலேருந்து பாக்கி உள்ள நாட்களெல்லாம் நீ கொஞ்சம் சுதந்திரமாக மற்றவங்களை போல கையை காலை நீட்டி ஒரு ரூமில் இருக்கலாம் அப்படின்னு குறைக்கிறார். இந்த தம்பிக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த யோகி ராம் சரத்குமார் என்கிற நாமத்தை நான் சொன்னதால தான் எனக்கு இந்த 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை 1 ஆண்டாக குறைக்கப்பட்டது அப்படின்னு உனக்கு ஒரு சந்தோஷம். மீண்டும் இவர் சாதாரண சிறையில் இருக்கச்ச இந்த ஜெசிகா என்கிற பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அமெரிக்க பக்தைக்கும் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அமெரிக்க இளைஞனுக்கும் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் போய்கிட்டே இருக்கு. நாளாக 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 இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீயும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, நானும் வெளியே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிறைச்சாலையில் அதை அனுமதி கேட்குறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் இப்படி நம்மளை மாதிரி நேரில் நடக்காது, அது ஒரு மாதிரி நடக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 2 நாட்கள் அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு சிறைச்சாலை அனுமதி அளிக்கும். 2 நாட்கள் சேர்ந்து வாழலாம். அப்போது 2 பேரும் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. திருமணமும் ஆன்லைனில் நடக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிருது. இந்த 2 நாட்கள் சேர்ந்து வாழ்வதற்காக இந்த ஜெசிகா போகிறாங்க. அன்னைக்கு தான் முதல் தடவையாக
காதல் கோட்டை சினிமா மாதிரி இந்த அம்மாவுக்கு முகத்தை அவன் பார்க்க போகிறான், அவனுக்கு முகத்தை இவங்க பார்க்க போகிறாங்க. அது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் முகமே தெரியாது. 2 பேரும் அந்த சிறைச்சாலையில் சந்திக்க போகிறாங்க. சந்திச்சிட்டாங்க. 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கச்ச என்ன ஒரு குளறுபடி நடந்துன்னு தெரியாது. அவங்களுடைய அந்த 2 நாட்கள் அனுமதி வந்து ரத்து செய்யப்படுகிறது. நீங்கள் 2 சந்திக்க முடியாது, நீங்கள் 2 தனிமையில் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டு, இந்த பையன் ஏதோ கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருப்பான் போல, அதனால மீண்டும் அவனை 2 ஆண்டுகள் அந்த கொடுஞ்சிறையில் அடைக்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் மனசு உடைஞ்சு போயிடும். இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வந்த கடவுள் மீண்டும் அந்த கொடும் சிறைக்கு தள்ளிட்டாரே, நம்மையும் அந்த 2 நாட்கள் கூட சேர்ந்து வாழ விடாமல் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த தம்பி மீண்டும் அந்த 23 மணி நேரம் கை கால் முடங்கி இருக்கக்கூடிய அந்த சிறைக்குள்ளே போயிடுறான். ஜெசிகா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்கிற நாமத்தை சொல்லத்தானே செய்தோம். இனி அதை லிகித ஜபமாக நம்ம எழுதணும், எழுத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து, உங்களெல்லாம் போல இல்லை, அவங்க வைராக்கியமாக எழுதுறாங்க. அந்த அம்மா அதை பற்றி பின்னால் என்ன எழுதுறாங்கன்னா, எழுதி 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 என்னுடைய ஒரு ரசமே தேஞ்சு போச்சு, அவ்வளவு நான் அந்த நாமம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு வைராக்கியம். இது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, எங்களுக்கு நாங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தில் எழுதி 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 பல ஆண்டுகள் அந்த நாமத்தை எழுதி, அந்த நாமத்தை கடுமையாக எழுதியதன் மூலமாக, நீ எழுதுமா, நீ எழுது தாய், நீ எழுதுதே அதிசயம், எழுதுமா. அந்த நாமத்தை கடுமையாக எழுதியதன் மூலமாக அந்த ஜெயிலர் ஒருத்தர் மாறுறார். அந்த ஜெயிலர் ஒருத்தர் மாறி ஒரு அம்மா ஜெயிலராக வராங்க. அந்த அம்மா வந்ததும் இந்த தம்பி மேலே இரக்கம் கொண்டு இவனுடைய கடுங்காவல் சிறையும் விடுவித்து இவனுடைய ஜெயில் தண்டனையும் வருடங்களை குறைக்க பரிந்துரை செய்கிறார். இவனை விடுதலை பண்ணலாம், இந்த தம்பி பாவம் அப்படின்னு சொல்லி இந்த தம்பியை அவங்களுடைய பரிந்துரையை ஏற்று விடுதலை செய்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை எழுதியதால் இன்னைக்கு இந்த சிறையிலிருந்து இந்த தம்பி விடுதலை ஆயிட்டானே, நம்ம கணவன் விடுதலை ஆயிட்டான், ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் வெளியே சந்திக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அமெரிக்க சமூகம் இந்த மாதிரி கொடும் சிறை தண்டனைகளை பெற்றவர்களை வெளியே வாழ அனுமதிக்காது. சமுதாயம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இவங்க 2 பேருக்கும் எங்கே போனாலும் வாழ முடியாது. எல்லாரும் விரட்டுவாங்க, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாதுன்னு விரட்டுவாங்க. இவங்க 2 பேருக்கும் எங்கேயுமே சேர்ந்து வாழ முடியலை, சேர்ந்து இடமும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல தங்க வைக்கலாம் அப்படின்னு போனால் எங்கேயுமே அவனுக்கும் தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறது 1975களில். அப்போ கடைசியில் ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடம் கிடைக்கிது. அங்கே எப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறதே எல்லாம் கடும் அக்யூஸ்ட், எல்லாம் கஞ்சா போதைப்பொருள் எல்லாம் குடிக்கிற பயங்கர கிரிமினல்ஸ். அந்த இடத்துல இடம் கிடைக்குது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பகவானே, இது என்ன கொடுமை, எங்களுக்கு சோதனையாக இருக்கேன். திரும்ப மீண்டும் 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 அவனும் இவளும் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு எழுதிட்டே இருக்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த தம்பிக்கு ஒரு நல்ல இடத்துல, ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டு ஒதுக்கப்படுது. இந்த ஒரு பெட்டில் அவர் தங்கிக்கலாம். அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், ஒரு காலம் போதாக தங்கிக்கலாம். இந்த அம்மாவுக்கு அங்கே சேர்ந்து வாழ இடம் இல்லை. இந்த அம்மா பழையபடி ஆதி காலத்தில் இது வாழ்ந்த இடத்துக்கு சந்தோஷமாக, நீ எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போயிருக்கு. அந்த அம்மா கடைசியாக எழுதி முடிக்குது. இவ்வளவுக்கும் அவங்க அமெரிக்க பிரஜை, வெள்ளைக்காரங்க, அமெரிக்காக்காரங்க. அந்த தம்பியும் அமெரிக்கா. இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளும் அவங்க அனுபவித்த பிறகும் நீங்களாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிப்பீங்க, நாமமாவது தூக்கி வேற வேலை சொல்லி. ஆனால் அந்த அம்மா எவ்வளவோ கொடிய வாழ்க்கை அனுபவித்திருக்க வேண்டிய நாங்கள் இந்த அவதார புருஷருடைய நாமத்தை ஜபித்ததால் நாங்கள் இம்மட்டிலாவது மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். அவன் அங்கே ஒரு கட்டிலே மகிழ்ச்சியோடு வாழ்கிறான், நான் இங்கே என்னுடைய வீட்டில் ஒரு கட்டிலே வாழ்கிறேன் என்கிற சந்தோஷத்தோடு அதை முடிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய பேர் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பிரஜை. அவங்க லீ சோவிக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சாமியுடைய பக்தருடைய ஒரு சிஷ்யை. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவில், தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, அமெரிக்கா முழுக்க 1970களிலேயே பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமம் சிறைச்சாலைக்குள்ளும், கடும் சிறைக்குள்ளே கூட அந்த நாமம் நுழைந்து கொடும் சிறையிலே கொடுமைகளை அனுபவித்தவர்களை கூட வெளியே கொண்டு வந்து வாழ வைத்த ஒரு நாமம் அந்த நாமம். ஆகவே தான் நான் எல்லோருக்கும் சொல்வேன், இந்த குரு பூர்ணிமா தினத்திலே பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும்.
சிக்கனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாமத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. அந்த நாமத்தை பற்றி பிடித்தோமானால், அந்த அம்மா சொல்லுதே, நான் என்னுடைய புஜம் தேய்கிற வரை நான் நாமத்தை எழுதினேன்னு. அந்த எழுதியதின் பலனாக அவன் எங்கேயோ கொடும் சிறையில் 28 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டியவன் ஒரு ஜெயிலர் அம்மா மூலமாக அந்த கொடும் சிறையிலிருந்து விடுதலை பெற்று அவன் எங்கோ ஒரு இடத்துல சுதந்திரமாக நிம்மதியாகவாது வாழ்ந்தான். ஆகவே நாமும் இந்த நன்னாளிலிருந்து பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்கிற புனித நாமத்தை ஒரு அமெரிக்க பிரஜை எப்படி 2 பேர் பற்றி பிடித்து கொண்டார்களோ அதே போல நாமும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடக்கூடிய ஒரு வரம் அல்ல, நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய இந்த புனித நாமத்தை நாம் பற்றி பிடிப்போமானால் பிறவி துன்பங்களிலிருந்து, பிறவி கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபட்டு, எத்தகைய கொடும் சிறை வாழ்க்கையாக இருந்தால், நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைந்து ஒரு மரண பயம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான சூழலில் நாம் வாழ முடியும். யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய.